Hello viewers, welcome to Super Brain. Fourth sum பார்க்கலாம். What is the slope of a line perpendicular to the line joining A and P, where P is the midpoint of the segment joining சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு AP அப்படின்ற லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற லைனுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நான் AP அப்படின்ற ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஏவுடைய பாயிண்ட் கொடுத்துட்டாங்க 5,1. இது வந்து P. ஓகே, ஸோ இந்த P அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்டோடைய மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இங்கே வந்து ஒரு லைன் செக்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த லைன் செக்மெண்ட்டோடைய மிட் பாயிண்ட்டு தான் நமக்கு இந்த P அப்படின்ற பாயிண்ட்டு. இதோடைய பாயிண்ட்ஸ் நமக்கு சொல்லிட்டாங்க. இது வந்து 4,2, இது வந்து -6,4. ஸோ இதோடைய மிட் பாயிண்ட் தான் இந்த P அப்படின்ற பாயிண்ட். ஓகே, இப்போ இந்த ஏபி லைன் இருக்கு இல்லையா, இதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் இருக்கும். அந்த லைனுடைய ஸ்லோப்பு தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த பர்பண்டிகுலர் லைனுடைய ஸ்லோப் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இதை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஏபி லைனுடைய ஸ்லோப்பை கண்டுபிடிச்சி அதை வச்சு தான் இப்போ இதோடைய ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நார்மலாக ரெண்டு லைன் வந்து பேரலாக இருக்குது அப்படின்னா இதோடைய ஸ்லோப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா M1 = M2 இருக்கும். அதே மாதிரி ரெண்டு லைன் பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா இது M1, இது M2 அப்படின்னா இதோடைய ஸ்லோப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா M1 × M2 வந்து -1 இருக்கும். இது உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சம்ஸும் போட போகிறோம். இப்போ நம்ம ஏபியோடைய ஸ்லோப்பை வந்து M1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அப்போ அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற லைனுடைய ஸ்லோப்பை வந்து M2ன்னு எடுத்துட்டோன்னா, அப்போ M1 × M2 = -1 அப்படின்னு வச்சு நம்ம M2 ஸ்லோப்பை கண்டுபிடிக்க முடியும். சரி, அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த Pன்ற பாயிண்ட்டு நமக்கு தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தோடைய மிட் பாயிண்ட் தான் இந்த P அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி Pன்ற பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு என்ன பாயிண்ட்ஸ் இருக்குங்க பார்த்தீங்கன்னா 4,2 அண்ட் -6,4. இது ரெண்டுத்தோடைய மிட் பாயிண்ட் தான் Pன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது X1, இது Y1, இது X2, இது Y2ன்னு எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மிட் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x1 + x2/2, y1 + y2/2. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம P கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ P = இங்கே x1 என்ன இருக்குது 4, இங்கே x2 வந்து -6. அப்போ 4 - 6/2ன்னு போட்டுக்கலாம். இங்கே y1 பார்த்தீங்கன்னா 2, இங்கே y2 பார்த்தீங்கன்னா 4. அப்போ +4 இருக்குது, /2ன்னு போட்டுக்கலாம். அப்போ P என்ன கிடைக்கும் நமக்கு 4 - 6. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணி பெரிய நம்பர் சைன் போட்டுக்கலாம். இங்கே /2ன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 6/2ன்னு வந்துடும். இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ -1ன்னு கிடைக்குமா, இதை கேன்சல் பண்ணால் 3ன்னு கிடைக்கும். இப்போ P என்னன்னு கிடைக்குது நமக்கு -1,3 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நமக்கு ஏவும் தெரியும், Pயும் தெரியும் இல்லையா. இப்போ இந்த லைனுக்கான ஸ்லோப்பை நம்ம ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ஏன்ற பாயிண்ட் எழுதிக்கலாமா 5,1 அண்ட் Pன்ற பாயிண்ட்டை எழுதிக்கலாம் -1,3. இப்போ ரெண்டு பாயிண்ட் இருக்கும்போது அதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்க ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, y2 - y1 / x2 - x1. இது வந்து x1, y1, இது x2, y2ன்னு எடுத்து இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற லைனுடைய ஸ்லோப் கிடச்சிடும். இப்போ பாருங்கள், y2 என்ன இருக்குது 3 இருக்குது, -y1 பார்த்தீங்கன்னா 1 / x2 பார்த்தீங்கன்னா -1 x1 பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. அப்போ M = 3 - 1 வந்து 2ன்னு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேம் சிம்பிள்னால அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 6 கிடைக்கும். இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா, இது 1 டைம், இது 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, M = இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ -1/3ன்னு கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏபி அப்படின்ற லைனுடைய ஸ்லோப் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஏபி லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற லைனுக்கு தான் ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், perpendicular to the line. அப்போ இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்க லைனுக்கு தான் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு லைன் பர்பண்டிகுலராக இருக்குன்னா அதுக்கு ஸ்லோப்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, M1 × M2 = -1. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ M1 ×
m2 ஈக்குவல் டு -1. ரெண்டு லைன் வந்து பெர்பெண்டிகுலராக இருந்தால் அதோடைய ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -1 வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபி அப்படின்ற லைனுடைய ஸ்லோப் வந்து நம்ம m1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை m1 எடுக்கும்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் -1/3 இன்ட்டு m2 அப்படின்றது வந்து அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற லைனுடைய ஸ்லோப், அதை m2ன்னு வச்சுக்கலாம், ஈக்குவல் டு -1 போட்டுக்கலாம். நமக்கு என்ன வேணும்? m2 தான் வேணும். ஸோ இந்த -1 அப்படியே இருக்கும். இது வந்து இங்கே மல்டிப்ளேல இருக்கிறதுனால ஆப்போசிட் சைடு வரும்போது அப்படியே ரெசிப்ரோக்கலில் வரும் நமக்கு. அப்போ -1/3 வந்து இந்த பக்கம் வரும்போது என்னாகும்? 3/-1 வந்துருமா? ரெண்டு மைனஸும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ 1 × 3 என்னன்னு கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். அப்போ m2 வந்து 3ன்னு கிடைக்குது. ஸோ லாஸ்ட்டாக எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, therefore the slope of perpendicular to AP, APக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கிற லைனுடைய ஸ்லோப், ஓகே, ஸ்லோப் ஆஃப் பெர்பெண்டிகுலர் டு AP இஸ் 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.